ஹலோ ஆல். இன்னைக்கு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே, அதாவது உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்னைக்கு கொண்டாடப்படுது. ஸோ எனக்கு இந்த சூசைட்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்ம சர்க்கிளில் யாரோ ஒருத்தவங்க சூசைட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே என் வீட்டில் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது, சே என்னடா வாழ்க்கை இது, பேசாம போய் செத்தரலாம், பேசாம போய் சூசைட் பண்ணி செத்தரலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த தாட் எனக்கு வராது. பட் ஆனா இதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு வரும். இப்போ என்னடா இது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் எனக்கு வரும். இப்போ எல்லாத்துக்கும் வர மாதிரியே எனக்கும் சில இக்கட்டான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். அப்ப நான் என்ன பண்ணுவேங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது நல்லா இருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா சூசைட் தாட்ஸோ இல்ல கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்துச்சுன்னா நான் சில பேரை பார்ப்பேன். ஸோ அவங்கள பார்த்தேன்னா எனக்கு அந்த சூசைட் தாட்ஸே வராது. யார் அப்படின்னா வெறும் சொத்துக்காக தன்னோட அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிறவங்க, காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கள்ள சாராயம், கஞ்சா, இன்னும் நிறைய இல்லீகலான ப்ராடக்ட்ஸை விற்கிறவங்க இப்போ வந்திருக்காங்களே. தான் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சோசியல் மீடியால எதை வேணா ப்ரொமோட் பண்ணி ரம்மி, சாராய கடை, இன்னும் என்னென்னமோ ஒரு மோசமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்றவங்க, தான் ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக கண்ட கருமத்தையெல்லாம் கண்டென்ட்டாக எடுத்து அது பப்ளிக்கையும் சில்ட்ரன்ஸையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறதே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் ஃபேமஸ் ஆகணுங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி வீடியோ ஷார்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோ கால்டு பொம்பளை பொறுக்கி எல்லாம் இப்போ மாடர்னாக பிளே பாய்ஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் கேர்ள்ஸும் சில பேர் அப்படி சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் காலரை தூக்கி கெத்தாக ஜாலியாக இந்த லைஃப்பை லீட் பண்ணும்போது நமக்கு என்ன குறைச்சல்? நம்ம யாருக்கு கெட்டது செஞ்சோம்? ஒரு பேடான சுச்சுவேஷன் இருக்குன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இப்படிங்கிறதுக்குள்ள மாறும், இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாறும். எல்லாத்துக்குமே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வர்றதுதான். அதுக்கு அது ஒரு சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு நீங்க ஈஸியாக கடந்து போயிடலாம். இது என் லைஃப்ல நிறைய லேயர்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ பர்த் அப்படிங்கிறது ஒரு மிராக்கலான ஒரு விஷயம். ஸோ அது நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்குங்கிற போது அது வேஸ்ட்டாக நம்மளே கில் பண்ணிக்கிறது எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே கிடையாது. அது அடுத்தவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் கிடையாது. இது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ஐடியாலஜி. இது நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புறேன்னா அனுப்புங்க. ஏன்னா நான் யாருக்கிட்டையும் ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு. இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அது ரீசன்ட் டேஸில் இந்த 2K கிட்ஸு, இன்னும் அந்த சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, நடந்துட்டும் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இங்கே உட்காந்துட்டு தான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கண்ட கருமத்தை எல்லாம் போடுறவனுக்கு தான். ஸோ அவனுக்கிட்ட இருந்து விலகி இருந்து லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.